சொல்கிறாங்க இல்லையா, இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, பசங்களாம் பெருசாகிட்டாங்க, இப்போ எனக்கு ஒரு துணை தேவை, யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்போ தாய் தப்பெல்லாம் கூட பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பிள்ளைகள் தான் மிகப்பெரிய ஃபோக்கஸ். இது தேவைகளுக்காக ஒருத்தர் தேடிக்கொள்கிறவங்களும் இருக்கிறாங்க, எல்லாம் நிவர்த்தியாக இருக்கிற எல்லாம் நிரம்பி வழிக்கிறவங்களும் ஒரு தேவை என்றால், இந்த தேவைக்கு சரீர தேவை மட்டும் இல்லை, எனக்கு ஒரு கம்பேனியன் வேணும், ஒரு துணை வேணும். கல்யாணம் ஊரறிஞ்சு பண்ண முடியுமா? பிள்ளைங்களாம் காலேஜுக்கு போகுது, கள்ள வழியில் போவதுக்கு காரணம் என்ன? நடுவாந்திரையில் உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட துணையில் இருப்பதுக்கான காரணம் என்ன? உன் வாழ்க்கையில் சாபத்தை முறிக்கவில்லை, திருமண சாபம். ஏன் மோபே வீட்டில் போய் திருமணம் பண்ணினா அப்படி பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்க, கிறிஸ்துக்குள்ளே ஜீவனோடு இருக்க முடியாது. இப்படி குறுக்கு வழியில் போகிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் ஒன்று வாழ வயதில் பிள்ளைங்க செத்து போயிடுவாங்க. அங்கிள் தாவீதே இதுக்கு எடுத்துக்காட்டு. எத்தனை பிள்ளைங்க எழுந்தார் தாவீது? அது கர்த்தரே அடிச்சார் ஃபஸ்ட்டு. அந்த பத்சேபாளுக்கு இவருக்கும் பிறந்த குழந்தைய கேவலமாக இருந்தது, 7 நாள் உபவாசம். சரி, அப்புறம் அவரே மனம் திரும்பி வந்துட்டார். அப்புறம் அம்மோன், அப்சலோம், பாருங்கள், இதெல்லாம் வாழ வயதுக்கு சமான பிள்ளைகளை இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் பெரிய பிரச்சனை. திருமணம், ஒரு திருமணம் சாபகரமான ஒரு திருமணம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற நல்ல உறவு கெட்டு போயிடும். சிலதெல்லாம் பெற்றோர் எல்லாம் பிள்ளைகளை பார்த்தாலே கோவம் வந்துடும். அது வணிகமயமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கையில் கரத்தில் எந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. அதாவது நான் சொல்ல வர்றது சத்தியம் என்னென்னா, நீங்கள் உங்கள் சிலுவையை நீங்கள் சுமக்க கற்றுக்கணும். உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் கடைசி வரைக்கும் உங்கள் கருத்தில் காசு இருக்கும். இதில் அரசு வேலை இல்லை, எனக்கு பென்ஷன் இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லை. இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? அவன் மந்திரம் பண்ணிட்டான் எனக்கு. இது சொல்கிறதுக்கு தான் 20 வருஷம் ஆவிக்குரிய சபைக்கு சில பேர் போவாங்க. உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். மழை தண்ணி மேலே படாமல் யாரும் வாழ்ந்தது கிடையாது. எந்த பயிருமே மழை தண்ணி படாமல் வாழ்ந்தது கிடையாது. மழையால் அழிந்த பயிர்களும் உண்டு. அது மாதிரி தான் நம்முடைய பொருளாதாரமும். பொருளாதாரம் எல்லாம் நீங்கள் வாழவே முடியாது. ஆனால் அதனோட ரகசியம் என்ன? தேவ பயம் இருக்கணும். சில பேர் பொருள் ஈட்டுக்கிற வரை இருப்பாங்க. திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவ பயம் இல்லாமல் துணிகரமாக நெஞ்சை நிமித்தி கொண்டு போய் இந்த மாதிரி இடத்துலலாம் சம்மந்தம் பண்ணுவாங்க. சிம்சோனெல்லாம் சாவர வயசாயா, யோசித்து பாருங்க. எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளோ பெரிய அபிஷேகம் பெற்ற நியாயாதிபதி, அலங்கோலமாய் அடையாளமே தெரியாமல், ஊரு தெரியாமல். இப்போ யூடியூப்லலாம் போடுவாங்க, நீங்கள் இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த ஆட்டம்லாம் ஆடினவங்கலாம் இன்றைக்கி சுருங்கி ஒடுங்கி சாப்பாட்டுக்கு இல்லை, கொஞ்சம் யாராவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு அங்கே யாசகம் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? ஏன்?